மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சின்னதா இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்ல இருந்து நமக்கு கிரானிக்கா தீரவே தீராத பல வருஷமாக நான் அவதிப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா, சோரியாசிஸ், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி, இந்த மாதிரி நோய்களால நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல சித்த மருந்துகள், அதாவது இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லா தோல் நோயும் அடிச்சு விரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, அதை மருந்தாக மாத்தி நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய நமக்கு பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்ம நோய்கள் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஓகேங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, எனக்கு இங்க முட்டியில பாருங்களேன்ட்டு முட்டியில காட்டும் போது எக்ஸிமா மாதிரி கருப்பு கருப்பா புள்ளிகள் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆங்கிள் ஜாயிண்ட்ல குதிகால் பகுதியில ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு கருமை நிறத்துல புள்ளிகள் இருக்கிறது, அரிப்பு வர்றது எல்லாமே தெரியும். இதுல நிறைய பேருக்கு கட்டிகள் அங்கங்க நமக்கு கட்டிகள் தெரியும். அது லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கொழுப்பு கட்டி தான் நிறைய பேருக்கு ஃபோர் ஆர்ம்ஸ்லயோ இல்ல மார்பக பகுதிகளில் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இது ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக முதுகு பகுதிகள்ல, வயிற்று பகுதியில ஃபிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்று பகுதியில இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நிறைய சேர்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது இந்த வெண்புள்ளியை பத்தி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. மேம், இந்த வயசு வரைக்கும் எனக்கு நார்மலா தான் இருந்துச்சு, சின்னதா ஒரு டாட் வந்தது, இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது, கரெக்டா லிப்ஸ்ல இருக்கு பாருங்களேன், ஃபேஸ்ல இருக்கு, மற்ற இடத்துல இருந்தா கூட எனக்கு தெரியாது, இந்த லிப்ஸ்ல இருக்கிறது, ஃபேஸ்ல இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் பகுதிகளில், உடல் பகுதியில நிறைய இடங்கள்ல நமக்கு வெண்மை நிற புள்ளிகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த வெண்மை நிற புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. இந்த வெண்மை நிற புள்ளிகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. அதே மாதிரி மெடிசன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ உயர்ந்த குரு மருந்துகள் வரைக்கும் நம்ம கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த வகையில நமக்கு சரும நோய்கள், எல்லா சரும நோய்களுக்கும் பொதுவான ஒரு சிறப்பு மிக்க ஒரு மூலிகை, அதை மற்ற மூலிகைகளோடு சேர்த்து மருந்தாக சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு மூலிகை தான் நீரடி முத்து அப்படின்னு சொல்றோம். இந்த நீரடி முத்து பொதுவாகவே எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக நிறைய மருந்துகள்ல நம்ம சேர்க்கிறோம். தீராத நிறைய பேருக்கு தேமல் இருக்கும், இச்சிங், சொறி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மண் தரைகள்ல விளையாடக்கூடிய குழந்தைகளோ, அதிகமான டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல விளையாடக்கூடிய குழந்தைகளோ, இந்த மாதிரி குழந்தைகளுக்குமே நமக்கு பிரச்சனை ஏற்படுது. இதை தாண்டி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய படர் தாமரை, தொடை இடுக்கு பகுதியிலோ, அக்குள் பகுதியில, அந்த ஆக்சிலரி ரீஜியன்ல, ஆம்பிட்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிரஸ்ட், அண்டர் பிரஸ்ட்ல நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே வீட்டில் ஒருத்தருக்கு இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது, இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப அதிகமான வியர்வை வருது, இதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இடங்களில் நமக்கு இருக்கக்கூடிய சமயங்களில் அதிகமாக நமக்கு இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி சரும பிரச்சனைகளுக்கு இந்த நீரடி முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய சிறப்புகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மெடிசனாக எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாவே நீரடி முத்து விதைகள் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இது எப்படின்னா வேர்க்கடலை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுலேயுமே எண்ணெய் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். நீரடி முத்து எண்ணெய் அப்படின்னு தனியாகவும் கிடைக்கும், நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த எண்ணெயை இந்த நீரடி முத்து விதைகள்ல இருந்து எண்ணெய் நம்ம தனியா பிரிச்சு எடுத்தும் நிறைய மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த நீரடி முத்து எண்ணெயை தனியாகவும் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் ஏற்படுது இல்லையா, அதற்கு, தலையில டேண்ட்ரஃப் இருந்தால் அதற்கு பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, கரப்பான் நோய், எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் இருந்தாலோ, இந்த நீரடி முத்து தைலத்தை நம்ம அந்தந்த இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம்.
அடுத்ததாக இந்த நீரடி முத்து விதைகளை மட்டும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு நாள் இரவு முழுவதும் இதை வந்து மோர்ல ஊற வைக்கணும். தேவையான அளவுக்கு சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மோர்ல ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வச்சா போதும். காலையில இதை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட எலுமிச்சை சாறு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த கலவையை இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தலையில டேண்ட்ரஃப் இருக்கும் நிறைய பேருக்கு. அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய வட்ட வட்டமா புழுவெட்டு இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாமே இந்த நீரடி முத்து பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தலைக்கு குளிக்கலாம். சருமத்தில் இருக்கக்கூடிய தீராத அரிப்பு, எக்ஸிமா, இந்த எக்ஸிமா கண்டிஷன்லாம் சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வந்து அதுல இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க. எக்ஸிமா பார்த்தோம்னா முழங்காலுக்கு கீழே அவ்வளவு திக்கா வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு. அந்த ஸ்கின்னே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரஃப்பா பிளாக் கலர்ல அங்கங்க சின்ன 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 கொப்புளங்கள் மாதிரி நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். சொன்ன நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நீர் வடிகிற மாதிரி ஒரு நிலை. அதற்குமே இந்த மெடிசன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த நீர் வடியும் கரப்பான் அப்படின்னே பேர் இருக்கும். இதுக்கு வந்து வெட் எக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு நான் சொன்ன இந்த நீரடி முத்து நைட் டெய்லி ஊற வச்சுட்டு காலையில பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் 20 நாள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதற்கு வந்து மருத்துவமே கிடையாது, இத்தனை வருஷமா நான் இந்த பிரச்சனையிலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா குளியல் பொடி மாதிரி இந்த நீரடி முத்துவை பயன்படுத்தி குளியல் பொடி நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வாரத்திற்கு 2-3 நாட்கள் அந்த குளியல் பொடியை பயன்படுத்தும் போது ஸ்கின்ல நிறைய பேருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். கொஞ்சம் வயதாச்சுன்னா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்லலாம் பார்த்தோம்னா ஸ்கின்னோட டோன் வந்து மாற ஆரம்பிக்கும். அங்கங்க வெண்மை நிற புள்ளிகளோ கருமை நிற புள்ளிகளோ தெரிய ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துலயும் இதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நீரடி முத்து விதைகள் நமக்கு தேவை, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதனோட இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சரும நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது. என்ன சேர்க்க போறோம்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லும்போது தேங்காயே இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கம். கொப்பரை தேங்காய் வந்து பொதுவாக நமக்கு ஹேர் ஃபால்ல இருந்து தலைமுடி பிரச்சனையில இருந்து உடல்ல ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் நமக்கு பயன்படுது. இப்போ கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். கசகசா இதற்கு தேவைப்படுது. கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், கார்போக அரிசி, பிரம்மத்தண்டு விதைகள் இதற்கு பயன்படுது. கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, இது அத்தனையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுல எண்ணெய் பசையும் நமக்கு இருக்கும். நீரடி முத்துல இருக்கிற எண்ணெய் பசை இதுல சேரும். சேர்ந்து இந்த பவுடரை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா கொஞ்சம் வெந்நீர் விட்டு குழைச்சி நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணிக்கணும். இல்ல பால் விட்டு குழைத்து கூட உடல் முழுவதும் தடவிக்கலாம். யாருக்கெல்லாம் இது பயன்படும்னா எக்ஸிமா கண்டிஷன், சொரியாசிஸ் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். தலையில டேண்ட்ரஃப் இருந்தா தலையில கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாட்பட்டு இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா இதை நம்ம உடல் முழுவதுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீர்ல நம்ம குளிக்கணும். இப்படி செய்யும் போது ஒரு மாதம், அதாவது வாரத்திற்கு 2-3 நாட்கள் இப்படி செய்யும் போதே நாட்பட்டு தீராத நோய்கள் குணமாகும். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாவே சில உணவு முறைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதிகமான புளி சேர்க்கறத தவிர்க்கணும், எண்ணெய் பொருட்கள் நிறைய இருக்கிறது, அசைவ உணவுகள் எடுக்கிறது, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணீர் நிறைய குடிக்கணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து தவிர்க்கணும். எலுமிச்சை அப்படின்னு இருக்கிறத உள்ளுக்கு சாப்பிட்றத நம்ம குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சரும பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரே ஒரு மெடிசன் இருக்கு. இதையும் நீரடி முத்து பயன்படுத்தி நம்ம செய்துக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பூவரசம் பட்டை. பூவரசம் பட்டையில இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தோம்னா பொதுவாக சரும நோய்களுக்கு பெருமருந்துகள் வந்து இதனோட சேர்த்து பெரிய மருந்துகளை பூவரசம்பட்டை இலை சாறு எல்லாம் விட்டு சுருக்கு கொடுத்துதான் நம்ம செய்வோம் சித்த மருத்துவத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப சரும நோய்களுக்கு மிக சிறந்ததுன்னு பார்த்தோம்னா பூவரசம் பட்டை. இதனோட வேப்பம்பட்டை, சிவனார் வேம்பு, நீரடி முத்துன்னு சொல்லக்கூடிய இந்த விதை, இது எல்லாமே சேர்த்து பவுடர் ஃபார்ம்லயும் எடுத்து தேங்காய் எண்ணெயில் எல்லா பொடியும் ஒன்றாக சேர்த்து தேங்காய் எண்ணெயில் கலந்து
நமக்கு அடிப்பட்ட இடங்கள்லயோ இல்ல தீக்காயம் இருக்க அந்த தழும்புகள்ல நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மெடிசன். அது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், இதனோட மற்ற மருந்துகளும் சேர்த்து எடுக்கும் பொழுது சரும நோய்கள் மிக விரைவில் குணமாவதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்தி பாருங்க. சரும நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.